மாலை வேளையில நம்முடைய சிந்தனைக்காக ஆதியாகமம் 21வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினான், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதமான ஒரு காரியம். முதல் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி, அதாவது கடாட்சமானான்னு சொன்னா தமிழ்ல நமக்கு அதிகமா விளங்கலன்னு நினைக்கிறேன். இதே வார்த்தை 1 சாமுவேலிலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம். கடாட்சம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட பதம் காட் விசிட்டட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது he visited சாரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாராளை சந்தித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னா, ஒருவேளை ஆண்டவர் அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக சாராளை அங்கே பலப்படுத்துகிறார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எத்தனை ஆண்டிலே அவர்களை அழைத்தார்? ஆபிரகாம் 75 வயதா இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். 12ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்கிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. இப்பொழுது ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆகிறது. 25 ஆண்டுகளுக்கு என்பதாக தேவன் சாராளை கடாட்சித்தார், சந்தித்தார் என்று சொல்லி அது பொருளாக இருக்கிறது. தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்து என்ன பண்ணினார் என்று சொல்லி பார்த்தால் அவளை பலப்படுத்துகிறார். இந்த 19ஆம் அதிகாரத்திலே 18வது அதிகாரத்திலே வாசிப்போமே என்று சொன்னால், அங்கே சாராளுடைய உண்மையான நிலைமை என்னவென்று சொன்னால், அங்கே வாசிக்கிறேன் பாருங்க. 18வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவருமானவரும் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சொல்லி, அது சாத்தியமே இல்லை. ஒரு பெண்ணாலே பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வயதும் அல்ல, அங்கே சூழ்நிலையும் காணப்படவில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். காலையில் நாம் பார்த்தோம், நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். தேவன் தான் சொல்லுகிறதை செய்ய உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதன் பின்பதாக பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அந்த அதிகாரத்திலே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் சொன்ன, ஆண்டவரே எனக்கு பதிலாக அதாவது என் வீட்டிலே ஒருவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான், அவனை என்னுடைய சந்ததியாக நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு வேலைக்காரன் எலியேசர் அங்கே இருக்கிறான், அவனை எடுத்துக்கொள்ளவா என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் அங்கே 4ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. யாரு? எலியேசனுடைய சுதந்திரவாளி அல்ல, உனக்கு சுதந்திரவாளிய உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்கிறான். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனை வெளியே கொண்டு வந்து வானத்தை பாரு, நட்சத்திரத்தை எண்ண முடியுமா கேட்கிறார்.
அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்ப சொல்லுகிறார், இந்த நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும். அவ்வளவு பெரிய சந்ததியாக மாற்றுவேன். ஆனா ஒரு பிள்ளை கூட இன்னும் இல்லை. ஆண்டு சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்னும் 17வது அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, 17வது அதிகாரத்துல அங்கே ஆண்டவர் அவனோடு கூட மீண்டுமாய் பேசுகிறார். அதுல ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்ன சொன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவர் என்பதை தான். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்வார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்வார் என்று சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார், செய்ய முடியும். அதுதான். சில வேளையில் பல ஆண்டுகள் கடந்து போகலாம், பல ஆண்டுகள் ஆகிவிடலாம், நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ள கூட போகலாம், மனுஷ ரீதியிலே அது முடியாத காரியமாய் கூட மாறி போகலாம். ஆனால் தேவனாலே கூடுமா? கூடாதா? தேவனாலே கூடும். அதுதான் அங்கே முக்கியமான ஒரு காரியம். இந்த 17வது அதிகாரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் 5வது வசனத்தில் ஆபிரகாமுடைய பெயரை மாற்றுகிறார். பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்கிறார். அப்ப கீழே நிறைய சொல்லிட்டு வர்றார். உன்னுடைய சந்ததியோட நான் உடன்படிக்கைலாம் பண்ண போறேன், அதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அது வரைக்கும் ஆபிரகாம் ஒண்ணுமே பேசல, நல்லா கேட்டுட்டே இருக்கிறான். 15வது வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனத்தில் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியின் பெயர் மாற்றப் போகிறேன், அவள் பேர் இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். காரணம் என்ன? அவளை நான் பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறேன். 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆபிரகாம் பேரை மாத்திட்டாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டாரு. சாராளுடைய பெயரை மாற்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்றாரு. ஆபிரகாம் என்ன செய்தான் பாருங்க, 17வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, அதாவது அவிசுவாச நகைப்புல, கேலி நகைப்புல, என்னாண்டவரை பேசுறீங்க அப்படி சொல்றான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே 99 வயது ஆகிறது. அப்ப நகைத்து 100 வயதானுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு 18ஆம் வசனம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஆபிரகாம் பேரை மாத்தினப்ப ஒன்னும் சொல்லல. ஏன்? ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. யார் அது? இஸ்மவேல். அவன் யோசிக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த அவன் மூலமாக என்ன பண்ண போகிறார் ஆண்டவர்? பெரிய சந்ததியை உருவாக்க போகிறார். ஆனால் நம்ப முடிகிறது. சாராள் மூலமாக ஒரு பிள்ளை வரப்போகிறது, சாராள் மூலமாக பெரிய சந்ததி உருவாக்க போகிறான். ஆபிரகாம் சொல்ல, என்ன ஆண்டவரே, இனிமேல் எப்படி நடக்க முடியும் என்று சொல்கிறான். 19ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டுடைய வசனம் தெளிவா வந்து கொண்டே இருக்கிறது ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமே, உனக்கும் சாராளுக்கும் ஒரு மகனை நான் கொடுப்பேன், அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை நான் உருவாக போகிறேன், இதுதான் என்னுடைய திட்டம். எத்தனை வருஷம் ஆச்சு? தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது. 25 ஆண்டுகள் ஆகிறது. கடைசியாக ஆண்டவர் அங்கே வாசிக்கும்போது, இப்ப 21ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நேரம் என்று ஒன்று வரும் பொழுது அவருடைய காலத்திலே அவர் அதை செய்கிறார். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் தாம் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அதை செய்கிறது நிச்சயமான ஒரு காரியம். இதான் தேவன் நம்மிடத்துல ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்க்கிறார், தம்மை விசுவாசிக்கும்படியாக. நிச்சயமா 75 வயதிலே அவனை அழைத்த பொழுது அப்பொழுதே அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவனை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றுவதற்காக 25 ஆண்டுகள் அவனை காத்திருக்க வைக்கிறார். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமோ காத்திருக்க வைக்கிறது. நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு காத்திருக்கிறது தான். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா பஸ் வரலன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். காத்திருக்கிறது நமக்கு பிடிக்காத காரியம். எதுவுமே உடனடியாக நடக்க வேணும்.
காஃபி கூட போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறதுக்கு நமக்கு பிரியம் இல்லை. இப்ப எல்லாமே இதுதான், இன்ஸ்டன்ட் காஃபி, உடனே உடனும் ஊத்துன உடனே காஃபி ஆயிரணும், உடனே நடக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் நம்மை காக்க வைக்கிறார், அதற்கு அவருக்கு நோக்கங்கள் உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவன் நம்மை காத்திருக்க செய்வார் என்று சொன்னால், தேவன் அதை செய்ய முடியாது என்பதனால அல்ல, நம்மை காத்திருக்க செய்கிறார். அதில் அவருக்கு நோக்கம் உண்டு, அதை அவர் அப்படி செய்கிறார், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்படியும் ஒரு நாளில் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கென்று சில காரியங்களை வைத்திருப்பார் என்று சொன்னார், நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான சில காரியங்களை வைத்திருப்பார் என்று சொன்னார், அந்த நாட்கள் மட்டும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். 16ஆம் அதிகாரத்தில் நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், அதுல அஜாக்கிரதையா இருந்தபடினால இஸ்மவேல் அங்கே பிறக்கிறார். குறுக்கு வழியில மனித ஆலோசனையில ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டபடியினால் ஒரு பயங்கரமான வேதனையை கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆபிரகாமாலே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தேவன் அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டு செய்வாரா? நிச்சயமாக செய்வார். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நான் தொடர்ந்து அவரை பற்றி கொள்ள வேண்டும், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு நாள் நம்பிட்டு 2 நாள் நம்பிட்டு நான் ஜெபம் பண்ணேன் ஒன்னும் செய்யலன்னு சொல்லிட்டு வேறு வழியை நாம் தேடுவோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் செயல்படவே முடியாது. நம்ப முடியாத சூழ்நிலையிலும் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவராலே அதை செய்ய முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. சரி, 2ஆம் வசனத்துக்கு வருவோம். 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கர்ப்பவதியானால் குமாரனை பெற்றெடுக்கிறார். எந்த வயதிலே? முதிர் வயதிலே. அதை குறித்து எபிரேயர்கள் இந்த நிருபத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் எபிரேயர் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆவது அதிகாரத்துல அங்கே மிகவும் அழகான சில பதங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆவது அதிகாரத்துல விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்து 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீ கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அங்கே சொல்லப்பட்ட பதம் பாத்தீங்கன்னா பலன் அடைகிறார். எதனாலே பலன் அடைந்தால்? நம்பினான். அதாவது சாத்தியம் இல்லை, அதாவது நம் 90 வயது என்று எடுத்துக்கொள்ளுங்கள், பிள்ளை பெறக்கூடிய ஒரு தன்மையை இழந்து போகிறான் சாராள். அங்கே ஆபிரகாமும் வயது சென்றவனாக காணப்படுகிறான். இந்த சூழ்நிலையிலே தேவன் நீ பிள்ளை பெறுவாய் என்று சொன்ன பொழுது அதை நம்புகிறாள். தேவன் அவளை என்னப்படுத்துகிறார்? பலப்படுத்துகிறார். அதான் உண்மையான ஒரு காரியம். இந்த பகுதியில உண்மையுள்ளவன் என்று நம்பி எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அந்த பலப்படுத்துகிறது யார்தான்? தேவன் பலப்படுத்துகிறார். ஒருவேளை அந்த இடத்துல விசுவாசித்துன்னு சொல்லும் பொழுது உண்மைதான், அவர்களுக்குள்ளே முழுமையா புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த வேலைக்காரன் இருக்கிறான், அவன் என்னுடைய சந்ததியா இருக்கட்டுமே, என்னுடைய வாரிசாக இருக்கட்டுமே. இஸ்மவேல் இருக்கிறான், இஸ்மவேல் என்னுடைய வாரிசா இருக்கட்டுமே. என்ன ஆண்டவரே சொல்கிறேன், இனிமேல் எங்களுக்கு பிள்ளை பிறக்க முடியுமோ, எங்களால் பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமோ என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். செய்வேன் என்று சொன்னதை நம்பினார்கள். அதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றுவதற்காக அவளுடைய சரீரத்தை என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்தவும் செய்கிறார். நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் செய்வேன் என்று சொன்னால், நம்மால் முடியாது என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், நம்ம நம்பும் பொழுது நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னால் ஒன்று செய்ய முடியாதா? நிச்சயம் செய்ய முடியாது. நானும் நீங்க சொல்றது உண்மைதான், என்னால் செய்ய முடியாது என்பது 100க்கு 100 உண்மை. ஆனால் அவர் செய்வேன் என்று சொல்வார் என்று சொன்னால் செய்யக்கூடிய பலனையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நியாயாதிபதியின் புத்தகத்துக்கு வருவோம் என்று சொன்னால், அங்கே நியாயாதிபதியின் புத்தகத்துல கிதியோனை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? கிதியோனை பற்றி ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம்னா, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ போ என்று சொல்கிறார். வாசிக்கலாம், அந்த பகுதியை வாசிக்கலாம். 6வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம். பலவிதமான கேள்விகள். நான் என்ன செய்யும், நீ போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் இடத்துல சொன்ன பொழுது, நான் எப்படி போக முடியும் என்று சொல்கிறான்.
நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. உன் பலத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு போன்னு சொல்லல. உனக்கு இருக்கிற பலத்தோட கூட போ. நீ இஸ்ரவேல் மீதியான் கையில் நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப அவனை பலப்படுத்துகிறது யார்? தேவன் அவனை பலப்படுத்துகிறான். அது எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் நம்முடைய கடமை என்னன்னு சொன்னா, அவர் செய்வார் என்பதை நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்த காரியங்கள், நம்முடைய சபையை குறித்த காரியங்கள், நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சாத்தியமே இல்லை, அது நடக்கவே முடியாது. மனுஷ ரீதியிலே பார்த்தால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்ற, உன்னை நான் பலப்படுத்துவேன் சொல்கிறான். யோசுவாண்டத்துல சொல்லும் பொழுது, நீ பயப்படாதே, மோசையோடு கூட இருந்தது மாதிரி நான் உன்னோடு கூட இருப்பேன், திகையாதே, கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறான். கூட இருக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இல்லை, அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை பலப்படுத்துகிறார். அதனால்தான் அங்கே எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது, சாராள் அந்த வயதிலே விசுவாசிக்கிறாள், விசுவாசித்து கற்பந்தரிக்க பலன் அடைகிறாள், வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளையை பெறுகிறாள். அடுத்த வசனத்தை வாசிக்க பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்துள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆண்ட செஞ்சாரா செய்யலையா? என்றைக்குதான் உண்மை. அப்ப சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே, உலகத்தின் ரீதியிலே அது சாத்தியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதை செய்கிறவராக. இதை நானும் நீங்கள் விசுவாசிக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் அதான் உண்மை. என்னையும் உங்களையும் ஆண்டவர் தம்முடைய கையிலே எடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்ம பலசாலிகள் என்பதனாலே அல்ல, நம்ம ஞானிகள் என்பதனாலே அல்ல. இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்ட பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் அநேக பேரா இருந்ததுனால அல்ல, நீங்கள் கொஞ்சம் பேரா இருந்தீர்கள். யாக்கோபு என்னும் பூச்சியேன்னு சொல்கிறார். யாக்கோபை பார்த்து சின்ன பூச்சியை போல இருந்த ஒன்று, சிறு மந்தை அது. ஆனால் தேவன் அதை கொண்டு என்ன பண்ணுகிறார்? பெரிய காரியங்களை செய்கிறார். அதே போல இன்றைக்கும் நம்மையும் கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, தொடர்ந்து அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். விலகி போய் குறுக்கு வழியை கையாண்டு மேலே நம்முடைய பலத்தினாலே மேலே வந்துவிடும் சொல்லி நினைக்கும் பொழுது சில வேளையில பயங்கரமான குழப்பத்துக்குள்ளாக நானும் நீங்களும் தள்ளப்படுவோம். மேலோட்டமாக இந்த உலகத்தின் மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குறுக்கு வழியும் கையாண்டு மேலே வருகிறார்கள், அவர்களாலே வர முடியும். ஆனா நானும் நீங்களும் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே யாரைதான் பிடிக்கணும்? அவரை பிடிக்க வேண்டும். அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளின் காரியத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது உலகம் நமக்கு சொல்லித்தரோம், நீ இப்படி எல்லாம் இருந்தா ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது செய்ய வேணாமா? செய்யணும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய நியாயமான காரியத்தை செய்ய வேண்டும். ஆனா அதே வேளையில மீதி யார் பார்க்கிறது? செய்ய முடியாததை ஆண்டவர் பார்த்துள்ளோம். எக்காரணத்திட்டும் தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக பலவிதமான வேதனைகளுக்குள்ளாக கடந்து போவோம். அப்ப அதே 21வது அதிகாரத்துக்கு வரலாம். அதே 21 முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் அவர்களை சந்திக்கிறார், தேவன் தாம் உரைத்தபடி அதை செய்கிறார். 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவள் கர்ப்பவதி ஆனால் பிள்ளையை பெற்றார். தேவன் அவளை பலப்படுத்துகிறார், காரியங்களை செய்கிறார். ஆனா அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தது? 25 ஆண்டுகள். தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பொறுமையை சோதிக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம உடனே பெரிய காரியங்கள் ஆண்டு என் வாழ்க்கையில செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அநேக நேரத்தில் அவர் என்ன பண்றது கிடையாது, செய்கிறதே கிடையாது. அவர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். காத்திருக்கும் காலத்திலே அவரை நாம் நம்புகிறோமா என்பதை சோதிக்கிறார். நான் நிலைத்து நிற்கும் பொழுது நிச்சயமா அவர் காலத்திலே, அதன் காலத்திலே அதை செய்கிறார். தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின உடனே சிங்காசனத்தில் அவனை உட்கார வைக்கவே இல்லை. அநேக ஆண்டுகள் அவன் பரிதாபமான சூழ்நிலையை தள்ளப்படுகிறான்.
ஆனா அவன் தேவன் பேரிலே வைத்த நம்பிக்கை அவன் விட்டுவிடவில்லை. ஏற்ற காலத்திலே தேவன் அவனை உயர்த்துகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சிறு வயதிலேயே அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தேவன் அவனை உயர்த்துவார் என்பது மட்டும் அவனுக்கு தெரிகிறது அங்கே. ஆனால் அவன் வாழ்க்கையில பார்க்கும்போது அடிமைக்கும் பரிதாப நிலைமையிலே தள்ளப்படுகிறான். அந்த இடத்திலும் அவன் கர்த்தருக்கு உண்மையாயிருந்த பொழுது ஏற்ற காலத்திலே அவனை தேவன் உயர்த்துகிறார். பேதுருவிலே சொல்லும் பொழுது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட கைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அந்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அவர் செய்வார். நம் திமிரி வெளியே வந்து விடுவோம் என்று சொன்னால் அவர் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஆதாமும் ஆபிரகாமும் சாராளும் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். 3ஆம் வசனத்துக்கு வரலாம். பிறந்த உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். ஏன் பெயரிட்டான்? அந்த பெயர் விட்டான் ஏற்கனவே வாசம் இல்லையா? 17வது அதிகாரத்துல வாசம் இல்லையா? 17வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை அவள் பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. அதே போல அவன் பெயரிடுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கவனித்தவனும் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனுமாக ஆபிரகாம் இருக்கான். அவனுடைய வாழ்க்கை எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா கவனமா கவனிச்சு அவர் சொன்னபடியே அப்படியே செய்து விடுவான். பெயர் வைக்கிறதுல கூட அவன் ஜாக்கிரதையாக இருக்கிறான். பெற்ற உடனே அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறான் பாருங்க. 4ஆம் வசனத்துல, தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். இது ஏன்? 17வது அதிகாரம் மீண்டுமாக ஆண்டவர் அவனுக்கு தெளிவான கட்டளையையும் உடன்படிக்கையாக அதை கொடுத்திருந்தார். அதே போல அவன் அதை செய்கிறான். 11ஆம் வசனம், 17வது அதிகாரம் 11ஆம் வசனம், உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடுவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்துக்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது ஆண்டுடைய கட்டளை. ஆபிரகாம் 100 வயசுல பிறந்த பிள்ளை 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணணும். ஞாபகத்துல வச்சிருந்துருக்கணுமா வச்சிருக்க வேணாமா? எதை ஞாபகத்துல வச்சிருந்தான்? உடனே விருந்து பண்ணி முட்டாய் கொடுத்து அந்த கொண்டாட்டத்திலேயே 8வது நாள்ல மறந்திருக்க முடியுமா முடியாதா? நான் இன்னைக்கு முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 வயசுல குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அதை கவனமா ஞாபகத்துல வைத்து அது செய்ய வேண்டியதை தேவனுடைய கட்டளையை நிறைவேற்று. அதனால தான் அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா 21ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தேவன் சொன்னபடி அதை செய்கிறவனா இருக்கிறான். பிள்ளைகளை குறித்த காரியத்துல தேவன் சொன்னபடி நானும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறார்? உபாகம் 6வது அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம் தான், நான் வாசிக்கிறேன். நம்ம செய்யறோமா செய்யலையான்றதை யோசித்து பார்க்கலாம். பிள்ளை தானாலாம் வளராது, சோறு போட்டாதான் உடம்பு வளரும். அதே நேரத்தில் நீங்க ஆவிக்குரிய காரியத்தை ஊட்டுனாதான் அது பிள்ளைகள் வளரும். சபை எல்லாத்தையும் செய்யவே முடியாது. யாருதான் பார்க்கணும் பிள்ளைய பத்தி? சபையில இருக்கிறது பிள்ளைங்க இருக்கு 2 மணி நேரம் தான். மீதி நேரம் எங்க தான் இருக்கிறாங்க? வீட்டுல தான் இருக்கிறாங்க. யார் தான் பார்க்கணும்? பெற்றோர் தான் பார்க்கணும். எங்க போகுது, எங்க வருது, யாரோட சேருது, என்ன பண்ணிட்டு இருக்குது, அதை கவனமா கவனிக்க வேண்டியது யாருடைய கடமை தான்? பெற்றோருடைய கடமை. மனசுல வச்சுக்கோங்க. பிள்ளைங்களை ஆண்டவர் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? பெற்றோர் கையில கொடுத்திருக்கிறார், சபை கையில கொடுக்கல. ஒருவேளை சபைக்கு சில பொறுப்புகள் உண்டு என்பது உண்மைதான், போதகருக்கு சில பொறுப்புகள் உண்டு என்பது உண்மைதான். ஆனால் முழு பொறுப்பு யார் கையில தான் இருக்கு? பெற்றோர் கையில இருக்குது. இப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில அவர் சொல்லும் பொழுது உபாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். இஸ்ரவேலே கேள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமா கவனி, கேள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இஸ்ரவேல்கிட்ட சொல்றார்,
சிலர்கிட்ட சொல்லும் பொழுது குழந்தைகிட்ட பேசல, யார்கிட்ட பேசுகிறார்? பெரியவரிடத்துல பேசுகிறார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. யார் இருதயத்தில் இருக்க கடவது? பெரியவர்கள், பெற்றோர், அவள் இருதயத்தில் இருக்க கடவது. அப்படி அதை இருத்தி கொண்டு, அதாவது முதல்ல அன்பு கூற வேண்டும். தேவனுடைய வார்த்தை எங்கே வைக்க வேண்டும்? பெற்றோர் தங்கள் இருதயத்தில் முதலாவதாக வைக்க வேண்டும். 7ஆம் வசனத்திலே நீ அவைகளை, பெற்றோரிடத்தில் சொல்கிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, சும்மா போதிக்கிறதுல கருத்தா போதிக்க வேண்டும். உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்கிறார். அவைகள் உன் கையின் மேலும் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக என்று சொல்கிறார். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதல்ல பெற்றோர் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, அதை அவர்கள் இருதயத்திலே கட்டளைகளை வைக்க வேண்டும். பின்பதாக பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கருத்தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உட்கார்ந்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், நடக்கும் பொழுதும் அவர்களுக்கு அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது அவருடைய கடமை. தேவன் செய்யறது சொல்லுகிற காரியம். செய்யணுமா, செய்ய வேண்டாமா? அப்பதாங்க பிள்ளை வளரும் ஆண்டுக்குள்ள. வேற எப்படி வளரவே முடியாது. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பிள்ளைங்க இங்க வசனத்தை கேட்டு போயிட்டு வீட்டுல போய் வசனம் படிக்கிறதே இல்லை. அப்பா அம்மா அதை பத்தியே பேசுறது இல்லை. எப்ப பார்த்தாலும் பாடம் பண்ணி சொல்றாங்க, ஆனா வசனம் பண்ணி சொல்றதுல சத்தியத்தை அவளுக்கு போதிக்கிறது கிடையாது. தேவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்னா பிள்ளை வளரவே முடியாது. பெற்றோருடைய முழு கடமை அதுதான், அதை செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் சாராளும் ஆபிரகாம் அதை செய்தார்கள். ரொம்ப கவனமா இருக்கிறாங்க, ரொம்ப கவனமாக அதில் இருக்கிறார்கள். முதல்ல பேரிடுகிறார்கள் தேவன் சொன்னபடி. 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னபடியே அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்கிறார்கள். தேவனுடைய கட்டளை பிள்ளைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஒரு பெற்றோராக இருக்கிறார்கள். அந்த வயசு என்ன? 5ஆம் வசனம், தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். எந்த வயசுல செய்ய முடியும்? 100 வயதாக இருக்கிறார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதுல சாராள் சொல்லுகிற ஒரு காரியம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலேயே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றார். சாராள் பிள்ளை பெற்றதை பத்தி நம்ம நகைக்கிறோமா? நகைக்கலையா? 100 வயசுல பிள்ளை பெற்றெடுத்தால் சொன்னா அதான் சொல்லுகிறார். ஊர் மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? சாராளுக்கு பிள்ளை பிறந்திருக்குப்பா, சாராள் பால் கொடுக்கிறா பிள்ளைக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்ப சரீரத்துல அவள் பலன் அடைகிறாள். அந்த வயசுல அந்த குழந்தைக்கு அவ என்ன பண்ணா? பால் கொடுத்தா. அந்த பிள்ளையை மடியில வைத்து வளர்க்கிறாள், ஆளாக்குகிறாள். அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரியம். தேவன் ஆச்சரியமான காரியத்தை அங்கே நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அங்கே ஆச்சரியத்தோடு கூட அவள் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம். தேவன் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக அங்கே அதை செய்கிறார். 8ஆம் வசனத்துல, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். எப்பதான் விருந்து? எத்தனை வயசுன்னு சொல்லி தெரியல, நிச்சயமா 5 வயசுக்கு மேலதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியவே பிள்ளைங்க பால் மறக்கிறது ரொம்ப லேட்டா தான். இப்பதான் பால் கொடுக்கறதே கிடையாது. நேரடியாக பிறந்தவொடனே புட்டி பாலுக்கு போயிடறாங்க நிறைய பேர். ஆனா அன்றைக்கு பார்க்கும்போது நல்ல வயதுள்ள, இங்கே சாமுவேலை பற்றி வாசிப்போம் என்று சொன்னால், பால் மறந்தவன எங்க கொண்டு வந்து விட்டுட்டா? தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து விட்டா. அப்ப அந்த பையன் விவரம் தெரிஞ்ச பையனா தான் இருந்திருக்க வேண்டும். அப்ப இங்கேயும் பார்க்கும்போது சாராள் அங்கே பால் மறக்க செய்த உடனே ஆபிரகாம் அங்கே பெரிய விருந்து பண்ணுகிறவனா இருக்கிறான். அங்கதான் கொண்டாட்டத்தை பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறான். ஈசாக்கு எப்படிப்பட்டவனாக அவன் வளருகிறான்னு சொன்னால், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக வளருகிறான். 100 வயதில் பிறந்த பிள்ளைதான். அவனை பலியிட தேவன் சொன்ன பொழுது பலியிடுவதற்கு தன்னை தகப்பனுக்கு ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கிறான். இனி 24வது அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொன்னான். அங்கே ஈசாக்கை பார்க்கும் பொழுது 24வது அதிகாரம் 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்துன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
ஆபிரகாமை போல இவனும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக வளருகிறான். மனைவியை நேசித்து வளருகிறான். தேவனுடைய திட்டமானது அங்கே நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட வளருகிறவனாக காணப்படுகிறான். அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஈசாக்கினுடைய வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. ஒரே மனைவியோடு கூட ஒரு வாழ்ந்த ஒரு மனிதன் இவன். தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் என்பதிலே சந்தேகமில்லை. வாக்குத்தத்தத்தின் மகன் அவன். ரொம்ப அற்புதமான இவனுக்கு பிறந்த மகன் தான் யாக்கோபு. அவனுடைய வாழ்க்கையில கூட பலவிதமான தடுமாற்றங்கள் காணப்பட்டது. ஆனா ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை பார்க்கலாம். பிள்ளை வளர்க்கிற காலத்திலே சற்று தடுமாறினார்கள். ஆனாலும் கூட தேவன் அற்புதமாக அவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். யாருடைய பிள்ளை என்று சொன்னால் ஆபிரகாமுடைய பிள்ளை சாராளும். அங்கே இந்த ஆபிரகாம் இங்கே ஈசாக்கை அற்புதமாக வளர்க்கிறதை பார்க்கிறோம். சரி, நான் இதோடு கூட முடிக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறதை அவராலே செய்ய, தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார், என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை, நல் எண்ணங்களை, நல் விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அங்கே வாசிக்கும்போது தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பினான். அதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீ கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்தார். செய்ய வல்லவர் என்று நம்பி என்று கூட அல்ல, செய்வார் என்று சொல்லி செய்ய அவர் செய்வார். உண்மையுள்ளவர் என்று நம்பி அங்கே செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதான் உண்மை. தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில அழகாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இதை நம்முடைய மனசின் ஆழத்துல அறிந்து கொள்வோம் என்று சொன்னான், தேவனுடைய குணாதிசயத்தை சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னான், வாழ்க்கையில தடுமாற்றம் தேவையே இல்லை, குறுக்கு வழிகள் தேவையில்லை. யாரும் நம்முடைய வாழ்க்கையை தடுமாற செய்யவும் முடியாது, யாரும் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது. நாம் குறுக்கு வழியை கையாள வேண்டிய அவசியமும் இல்லை. அழகாக முன்னேறி செல்லலாம், நம்பிக்கையோடு கூட செல்லலாம். எவ்வளவு நாட்கள் தாமதமானாலும் தேவன் அதை அழகாக நிறைவேற்றுகிறவராக இருப்பார். நிறைய நேரத்துல குழப்பம் எதுன்னு சொன்னா, தேவன் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்பி நம்ம தவறான வழியோ குறுக்கு வழியை கையாளும்போது அங்க பிரச்சனையே ஆரம்பமாகுது. ஆனா தேவன் செய்வார் என்று சொல்லி நம்பி தொடர்ந்து நாம் அதிலே போகும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, தேவன் அதை ஏற்ற காலத்திலே செய்கிறவராக இருக்கிறார். எப்படி முடியும், என்னாலே முடியாதுன்னு சொன்னா, தேவன் நம்மை பலப்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார். செத்துப்போன சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறார். பலன் இல்லாமல் போன சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறார். பிள்ளை பிறக்க செய்கிறார், பால் கொடுக்கிறார், பிள்ளையை வளர்க்கிறார். சாரா அற்புதமான ஒரு சந்ததிக்கு தாயாக மாறுகிறார். தேவன் சொல்கிறார், நட்சத்திரத்தின் எண்ணிக்கையை போல் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரையின் மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்ன பொழுது, அது எப்படி நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் தேவன் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவரை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். தேவன் அதை அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளின் மத்தியிலே கூட, தவறுகளின் மத்தியிலே கூட நம்முடைய இருதயம் மாத்திரம் செம்மையாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி அவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, அழகாக அதை செய்து முடிப்பார். ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கணும், அவங்க வாழ்க்கையில தவறு இருந்துச்சா, தவறு இருந்துச்சு. தாவீது வாழ்க்கையில தவறு இருந்துச்சா, தவறு இருந்துச்சு. ஆனாலும் அவங்க ஆண்டுக்கு முன்பதாய் தங்களை தாழ்த்தின பொழுது தேவன் செய்ய வேண்டிய காலகட்டத்திலே அதை அழகாக செய்து முடிக்கிறார். அதை மட்டும் மனசுல வச்சுக்கலாம், தொடர்ந்து போகலாம், தொடர்ந்து அவரை பற்றி கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். பெற்றோருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பத்தி பயங்கர பயம் இருக்கிறது. எப்படி அவங்களை வளர்த்து ஆளாக்க போகிறோம், இந்த சில வயது வரும்பொழுது தடுமாறுகிறார்கள். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், யார்கிட்ட தான் கொடுக்கணும், ஆண்டு தான். ஆண்டவரே நீங்க தான் பார்க்கணும், எங்களுக்கு முடியல, பலன் இல்லை, உலகம் அவ்வளவு மோசமா இருக்கிறது, அவங்க வழி நடத்த கூட எங்களுக்கு தெரியல, அவங்கள்ட்ட என்ன பேசுன்னு தெரியல, எப்படி பேசுன்னு தெரியல. ஆனா தேவனத்தை நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அதை ஏற்ற காலத்தில் அழகாக செய்து முடிப்பார். பின்னதாக சந்தோஷப்படத்தக்கதாக, யாருடைய பிள்ளை யாரு, அதாவது உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாக அது அற்புதமாக தேவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். தேவன் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். ஆபிரகாம் சாராளும் எங்களுக்கு அற்புதமான மாதிரிகளாக இருக்கிறதுக்கு அனுஷ்டிக்கிறோம். மனித பலவீனங்கள் இருந்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தாவே, பலனில்லாத சரீரத்திலே அவர்கள் பலனடைந்து பிள்ளை பெற்றார்கள்.
நீர் சொன்ன காரியத்தை அவர் வாழ்க்கையில நிறைவேற்றினீர்னு சொல்லி வாசிக்கிறோம். அவர்களும் விசுவாசித்து பலனடைந்து அவள் கர்ப்பவதியானாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் சொல்வீர் என்று சொன்னால் அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி முழுமையாய் விசுவாசிக்க கிருபை தாரும். உம்முடைய பலத்தினாலே பலனடைந்து அந்த காரியத்தை செய்து முடிக்க எங்கள் கிருபை தாரும். உலகம் ஆச்சரியப்படத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. இந்த அற்புதமான நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். நீர் உண்மையுள்ளவர், நீர் சர்வ வல்லவர், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். சந்தேகப்படுகிறவர்களாக, உம்மை விட்டு விலகுகிறவர்களா இல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். வார்த்தையில் தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கும். உடைய நாமத்தை மையப்படுத்தும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.